வாட்ஸ் அப் பீப்புள், ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல். நிறைய நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. நான் மோஸ்ட்லி பிக் பாஸ் கான்டென்ட் தான் நான் வீடியோ போடுவேன். பட் இந்த வாட்டி வந்து விஜய் டிவியோட இன்னொரு ஷோ, அதாவது ஒரு வேலைக்காகாத ஒரு ஷோ, அது குக்கு வித் கோமாளி அப்படின்னு. அந்த பேரே பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டியே இல்லாத ஆள் வந்து ஒரு பேரை யோசிச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். குக்கு வித் கோமாளியா, அதுவும் குக்குவான், அது குக்கு கிடையாது, குக்கு வித் கோமாளி அப்படின்னு. அது வந்து சிரிப்பு வரணுமா. அது வந்து அந்த அவங்க குக்கிங் பார்க்குற ஆளுங்க கூட வந்து அந்த குக்கிங்கை நினச்சாலே வந்து இந்த கோமாளித்தனம் தான் ஞாபகம் வரும் போல். அந்தளவுக்கு ஒரு காமெடி ஷோ அப்படின்ற பேரில் ஏதோ ஒரு கண்ட்ராவியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா, நானும் 2-3 எபிசோட் பார்த்துருக்கேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி, அது என்ன தான் அப்படி இருக்குது அந்த ஷோவில் அப்படின்னு நானும் பார்த்ததில் வந்து ஏதோ இந்த அவங்க பேரில் எனக்கு ப்ராப்பராக தெரியல. நல்லா காமெடி பண்ணுற பீப்புளெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ராமர் அவர்லாம் நல்லா, அவர் சும்மா பேசினாலே ஃபன்னியாக இருக்கும். ஸோ அவரை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ராமர் சார். அப்புறம் இந்த பழைய ஆட்கள் சில பேர், தங்கதுரை, இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரிஜினல் சிரிச்சா போச்சு டீம். அவங்க நல்லா இருந்தது. அந்த சில எபிசோட்ஸ் நல்லா இருந்தது, ஃபன்னியாக இருந்தது. அவரை வச்சு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கேவலப்படுத்தி அந்த மாதிரி தான் சிரிக்க வைக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒருத்தர் வந்து மட்டன் தட்டி சிரிக்க வைக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுதான் வந்து நம்ம பிக் பாஸ்லேயும் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கானா வினோத் அப்படின்ற ஒரு ஆள் வந்து தேவையில்லாமல் அவர் கொண்டு வந்து உள்ள இந்த வாட்டர்மெலன் ஸ்டார், அவரை வந்து பியூராக வந்து அவரை கலாய்க்கிறதுன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது இல்லையா. அந்த லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு. நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அண்ட் அவர் கலாய்க்கிற அந்த சோ கால்டு அந்த சிரிப்பு வர வைக்கிறதுக்காக, நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக அவர் வந்து பண்ணுறாராம். அதெல்லாம் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் சம்படிஸ், எப்படி சொல்கிறது, அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை சிரிக்க வைக்கணுன்றது எல்லாருக்குமே ஓகேயான விஷயம் கிடையாது. இப்போ வந்து நமக்கே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கோவம் வரும். அப்படி இருக்கிறப்போ வந்து ரொம்பவே கேவலமாக ஒருத்தர் வந்து பேசி, அவரை வந்து நீ இவ்வளோ சாப்பிடுவ, நீ இப்படி இருக்க அப்படின்னு உருவ கேலி பண்ணி, இதெல்லாமே வந்து லைவ் டிவியில் அவ்வளோ பெரிய ஷோவில் வந்துட்டு, இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி, நம்ம இதை வந்து கண்டிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஷோவை. இதை வச்சு டிஆர்பி சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ வந்து இட்ஸ் நாட், இது எந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோன்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது உடனே வந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வருவீங்க. நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கானா வினோத் வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அவர் வந்து நம்ம எதுவும் குறை சொல்லலை. பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள். அதாவது திவாகர் ஒழுங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர் ஒழுங்கு கிடையாது தான். அவருக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்குது. அது மெடிக்கல் இஷ்யூவா இல்லை சைக்கலாஜிக்கல் இஷ்யூவா நமக்கு தெரியாது. வாட் எவர் பி த கேஸ், அவர் எப்படியோ ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் ஃபேமஸ் ஆகினதே மக்கள் தான். அப்படி ஃபேமஸ் ஆன பிறகு வந்துட்டு அவரை, அதாவது அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவர் அசிங்கமாக திட்டி இப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஆளை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அசிங்கப்படுத்த முடியும்? அப்படி என்ன ஒரு ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா, ஏதாவது யார்கிட்டயாவது திருடினாரா, இல்லை என்ன பண்ணார்? அப்படி எதாவது இருந்தால் ஆதாரத்தோடு போடுங்க. அதுக்கேற்ற தண்டனை நம்ம வந்து இந்த லா அண்ட் ஆர்டர் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வந்து அவரை அசிங்கமாக திட்டுறது, நீ வந்து இப்படி இருக்க, நீ வந்து குரங்கு மாதிரி இருக்க, இப்படி என்னென்னவோ. ஏன்னா அந்த கமெண்ட் பார்த்து சில பேர் சிரிப்பாங்கள்ல. அதாவது இது ஒரு ஒரு மாஸ் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நடக்குது. அதாவது ஒரு ஆள் பண்ணுறத அதை வந்து ரசிக்கிறாங்க, இன்னொருத்தரை கேலி பண்ணுறது, அது கலாய்க்கிறதுன்ற அந்த பாயிண்ட்டை தாண்டி அது ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு லிமிட் இல்லாமல், ஒரு நாகரிகம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அது அப்புறம் ஒரு பாயிண்டில் சீரியஸ் ஆகுது. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி. ஸோ திவாகர் வந்து ரியாக்டே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அவர் என்ன ஒரு, அதாவது ஒரு நாய் பூனைக்கு கூட இப்போது உரிமை போராடுறதுக்காக இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு இந்த பேட்டா அப்படின்னு நிறைய குரூப்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு அவருக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது, அவருக்குன்னு ஒரு கோபம் உணர்ச்சி எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது அப்யூஸ் அப்படின்ற அந்த வேர்டுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ். இவர் பண்ணுறது அப்யூஸ் தான். இந்த கானா வினோத் பண்ணுறது, மாக்காப்பா பண்ணுறது, இதெல்லாமே வந்து இந்த கலாய்க்கிறதுன்ற பேரில் எல்லாம் வந்து ஏஜ் ஜோக்ஸ் தான் போடுறாங்க. இது சின்ன பசங்க கூட பார்க்குறாங்கன்ற எந்த ஒரு சென்ஸும் இல்லாமல், ஒரு நாகரிகம் இல்லாமல் எல்லாமே ஏஜ் ஜோக்ஸ் தான் போடுறாங்க. அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் செட் பண்ணுறீங்க பீப்புளுக்கு, அதை நீங்கள் யோசிக்கணும் இல்லையா. ஸோ நம்மளும் பார்த்து கைத்தட்டி சிரிக்கிறோம், இல்லைனா அதை ஃபார்வர்ட் பண்ணுறோம், அதை வச்சு மீம்ஸ் பண்ணுறோம். அவர் வந்து ஏதோ பெரிய, எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறோம் மாக்காப்பா பற்றி பேசணுன்னா தனியாக தான் பேசணும். அவர் வந்து அவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சன்லாம் ஒன்றுமே கிடையாது. பிரியங்கா அடுத்து வந்து யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்து மாக்காப்பை வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவர் ஃபன்னியாக சில விஷயம் பண்ணுவார். பட் ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பார்டர் லைன் அப்யூஸ். இதுதான் அவர் பண்ணுறது. அகெயின் எனக்கு பர்சனலாக மாக்கப்பாவை தெரியாது. பட் நிறைய வருஷமாக அவரை பார்த்துட்ருக்கேன்.
லைக் he's extremely funny. Okay, நான் அது வந்துட்டு I give it to him. He's extremely funny, but there is a line you shouldn't cross. ஸோ அந்த லைன் தான் வந்து இப்போ கிராஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா ரீசெண்டாக வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில். அண்ட் இஸ் ஆல்சோ கான் டு த கமிஷனர்ஸ் ஆஃபீஸ். அதாவது அவர் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க போல் இந்த ஷோவில், இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற இந்த ஷோவில். அப்போ வந்து அவர் எந்த விதமாக அவரை கூப்பிட்ருக்காங்க, அவர் எப்படி இன்வால்வ் ஆனாருன்னு நமக்கு புரியல. நம்ம பார்த்தா தான் தெரியும் அந்த எபிசோடை. ஸோ அவர் வந்து வந்ததுலேருந்தே அஃப்கோர்ஸ் இன்னும் சொல்லவே தேவையில்ல, கானா வினோதுக்கு அவரை பார்த்தாலே ஃபுல்லாக எரியும் அவருக்கு. கானா வினோத் வந்து அவரை வந்ததுலேருந்தே வந்து இன்சல்ட் பண்ணியிருக்கார் போல். அவர் மேபி பேக் ஸ்டேஜில் ஆஃப்டர் த ஷோ அவர் வந்து கலாய்ச்சிருக்கார் போல். அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாது. என்ன தான் அவங்கள வந்துட்டு நம்ம இந்த கவுண்டமணி செந்தில்னு சொல்லி நம்ம அதை மூடி மறைச்சாலும் உண்மை என்னென்னா அவங்க 2 பேருக்கும் செட் ஆகலை. அண்ட் இது வரைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எப்போவோ சொன்னேன், இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு அவரை கொச்சப்படுத்தி பேசுகிறது யாராக இருந்தாலும் சரி, அது வெதர் இது ஆங்கராக இருக்கட்டும், ஹோஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை மேபி ஈவன் டைரக்டர்ஸாக கூட இருக்கட்டும், யார் அவரை வந்து கொச்சப்படுத்தி பேசினாலும் அவர் தகுந்த ஆக்ஷன் அவர் எடுக்கணும் அவங்க மேலே. அது விட தான் இந்த மாதிரி ஓவராக பீப்புள் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, தெர் ஆர் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அப்யூஸ் அப்படின்னு, தெர் ஆர் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் அப்யூஸ். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு வாயிலா ஜீவன் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ வந்து இந்த செட்டிஸ்டிக் பீப்புள், இந்த சேடிஸ்ட் அப்படின்வாங்க, அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து துன்புறுத்துவாங்க, நெக்லெக்ட் பண்ணுவாங்க. நெக்லெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க. நெக்லெக்ட்னா அதுக்கு அந்த சோறு தண்ணி எல்லாம் பண்ணிவிடுவாங்க, அதுக்கு கொடுக்க வேண்டிய பாசம் கொடுக்க மாட்டாங்க. 2வது ஸ்டேஜ் வந்து அதை அடிக்க ஆரம்பிப்பாங்க, அதை திட்டுறது, அடிக்கிறது. ஸோ ஃபிசிக்கல் அப்யூஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்லெக்ட்டு, அடுத்து வேர்பல் அப்யூஸ், அப்புறம் ஃபிசிக்கல் அப்யூஸ், அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை துன்புறுத்துறதுலேயே வந்து அடுத்த ஸ்டேஜ், அதாவது ரொம்ப சைக்காட்டிக்காக இருக்கிற பீப்புள் வந்து அதை அடித்து கொல்ல பார்ப்பாங்க. அடித்து கொல்றப்போ வந்துட்டு அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் வரும். இப்படி தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோவில் இந்த சீரியல் கில்லர்லாம் அப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒருத்தரை அடித்து அவங்கள கொன்ன பிறகு அவங்க இறந்து போகிறதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு திருப்தி, ஒரு விதமான அது நம்மளால் நார்மல் பீப்புளால் அது புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் அவங்க மைண்டு வந்துட்டு ஸ்டடி பண்ணுவாங்க, இந்த சீரியல் கில்லர்ஸு இவங்க மைண்டை வந்து ஸ்டடி பண்ணுவாங்க, எதுக்காக இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் நான் கானா வினோத் இவங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு வேர்ஸ்டான பீப்புள் நான் சொல்ல வரல. பட் அவங்களுமே வந்து அந்த பார்டர் லைன் அப்யூஸ் இல்லை தான் அவங்க நடக்கிறாங்க. அவங்களுடைய பிஹேவியராக இருக்கட்டும், அவங்க செட் பண்ணுற அந்த ஸ்டாண்டர்டு, அதாவது ஒரு டிவி ஷோ இல்லைன்னா இந்த நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லாமே, தமிழ்நாடு வேர்ல்டு ஓவர் பார்க்குறாங்க அவங்க ஷோவை. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்கன்றது நம்ம இதில் கவனிக்க முடியுது. அண்ட் அகெயின் மாக்கப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னா, மாக்கப்பா கூட அளவுக்கு மீறி, நான் சொன்னாலே ஏற்கனவே ராமர் வச்சு அளவுக்கு மீறி அவர் கிண்டல் பண்ணுறது, ஒரு வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாம், பட் அதுவுமே கிடையாது, வாயா போயான்னு சொல்கிறது. அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ஈவன் ஃபனி, ஓவர்லி கிரிஞ்சாக இருக்கும் அவருடைய காமெடியெலாம். அதாவது காமெடி பண்ணோன்றதுக்காக காமெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு திவாகர்ஸ் இஷ்யூ. ஸோ திவாகர் வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு அகெயின்ஸ்டாக தான் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி அப்படியே சந்தோஷம் தான், அப்படி அடித்தாங்களா ஒன்று, அதாவது இரும்பு ராடால் அடிச்சிருக்காரு நம்ம மாக்கப்பா வந்து அடிச்சிருக்காரு. 3 பேருமே, அதாவது புகழ், கானா வினோத், அன்சார் கூட சொல்கிறாரு. ஸோ அன்சார் வந்து குரேஷிக்கு பதிலாக வந்திருக்கு. குரேஷியெல்லாம் பயங்கரமான கமெடியன். நான் லாஸ்ட் டைம் 2 எபிசோட் பார்த்ததே குரேஷினால தான். சூப்பர் டேலண்டட் கை. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, மேபி ஏதோ படத்தில் ஏதோ சைன் அப் போயிருப்பார், நமக்கு தெரியாது. பட் மற்றபடி புகழ், ஸோ புகழ் ஃபன்னியாக இருப்பான். பட் திங் இஸ், இந்த 3 பேரும் சேர்ந்தால் என்ன ஆகும், வி கேன் ஒன்லி இமேஜின் இல்லையா. ஸோ நார்மல் ஷோலேயே ஹோஸ்ட் கூட இப்போது இவங்க வந்திருந்தாங்க, ரோஜா மேடம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயே வந்து ஜோக்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ ஒரு கெஸ்ட்டு இல்லைனா ஒரு ஜட்ஜு, ஸ்பெஷல் ஜட்ஜுன்னு சொல்லலாம், ஸ்பெஷல் கெஸ்ட், அந்த மாதிரி பர்சன்கிட்டயே ஜோக்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த சேனல் நீங்கள் பார்க்கணும். அது எடிட்டில் கூட தூக்க மாட்டேன்றாங்க, அப்படியே வைக்கிறாங்க ஃபார் த சேக் ஆஃப் டிஆர்பி. பட் த திங் இஸ், இது என்ன நடந்திருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதாவது இப்போது இந்த கேஸ் இவர் கொடுத்துருக்காரு இல்லையா,
அது வந்து உண்மையாக பொய்யா? ஃபஸ்ட் திங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் அனலைஸ் பண்ண வரைக்கும், நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் திவாகரோட பிஹேவியராக இருக்கட்டும், இந்த மற்ற ஆட்கள் இந்த கானா வினோத், மாக்கப்பா, புகழ் இவங்களெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் இது உண்மையாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான ரீசன் ஏன் நான் நம்புகிறேன் அப்படின்னா, திவாகர் வந்து என்ன தான் ஒரு நார்சிசிஸ்டாக இருந்தால் கூட, அதாவது தற்பெருமை சொல்லிக்கிற ஒரு ஆள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குது அவருக்கு, அப்படிலாம் இருந்தாலுமே கூட அதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அவர் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷனாக நீங்கள் பார்க்குறப்போ அவர் எவ்வளோ வந்து அவர் டார்ச்சர் அனுபவிச்சார் நமக்கு தெரியும். பிக் பாஸில், வெளியில் இன்டர்வியூஸில் கூட அவர் வந்து தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு அவர் அவமானப்படுத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அவரை யார் ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க நமக்கு சொல்லவே அவசியம் இல்லை, அதுக்கு ப்ரூஃபே தேவையில்லை. இது கானா வினோதாக தான் இருக்கணும். ஸோ கானா வினோத் சும்மா இருந்திருந்தால் கூட வேறு யாராவது ஆரம்பித்து விட்டு இவர் அதை இன்னும் எரிய விட்டுருப்பார், இன்னும் எண்ணெயை ஊற்றி எரிய விட்டுருப்பார். அவருக்கு தான் யாராவது கிடச்சா போதும். அது எஸ்பெஷலி வந்து அதை நான் சொன்னேன் இல்லை, இந்த வாயிலா ஜீவன் மாதிரி ஏதாவது ஒரு, அதாவது இந்த சட்டிஸ்டிக் பிஹேவியர் வந்து கானா வினோத் கிட்ட இருக்குது. அது வந்து யாராவது ஒருத்தர் கண்டிச்சிருக்கணும், யாருமே கண்டிக்கலை. விஜய் சேதுபதி கண்டிக்கலை, அவர் இன்னுமே அதை என்கரேஜ் தான் பண்ணார். சொந்தமாக இருக்கிறனால வந்து மக்கள்லாம் வந்து இவருடைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க, தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடே இவருடைய ஃபேன்ஸு, வேர்ல்டு ஓவர் உங்கள் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் அந்த ஆளை வந்து அதான் சொல்லுவாங்க ஸ்லிப்பரி ஸ்லோப் அப்படின்வாங்க. ஸ்லிப்பரி ஸ்லோப்னா ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிட்ட பிறகு, அதாவது அவங்க ஃபேம் பாப்புலாரிட்டி ரீச் பண்ணிட்ட பிறகு அது எப்படி நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்றது மறந்து போயிடுவோம். அது வழுக்கிக்கிட்டே இருக்குமா, அதாவது ஒரு மலை உச்சிக்கு நீங்கள் நடந்து போகிறப்போ வழுக்கிட்டே இருக்குமா, அந்த வழுக்கிறப்போ நீங்கள் வழுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு அங்கேயே உச்சிலேயே இருப்பீங்களாம், எதையா பிடிச்சிக்கிட்டு அங்கேயே இருப்பீங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அப்யூஸ் வச்சு மேலே வந்த இந்த கானா வினோத், அதாவது ஒரு சிங்கரு டேலண்ட் அதெல்லாம் இருக்குது, அது ஒரு பக்கம். ஹீ இஸ் ஆல்ரெடி ஃபேமஸ். பட் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் த பிக் பாஸ் ஷோ, இந்த நம்ம திவாகரை வந்து இந்த மாதிரி ஓவர்லி பேசி அனாவசியமாக அவர் வந்துட்டு சண்டைக்கு இழுத்து அவரை அசிங்கப்படுத்தி இது வரைக்குமே அவர் ஒரு கேலிக்கான ஆளாக மாற்றின இந்த கானா வினோத் தான் அதுக்கு ரீசனு. ஸோ அதனால் இது உண்மையாக நடந்துச்சா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக நடந்திருக்கும். அண்ட் அது எப்படி நடந்திருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த கானா வினோத் தான் ட்ரிகர் பண்ணியிருப்பான். ட்ரிகர் பண்ணிவிட்டு அதை இன்னும் அதிகமாக்கியிருப்பான். அதோடு சேர்ந்து இவரும் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் யாராக இருந்தாலும் தாங்க முடியும். ஸோ திவாகருக்கு நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் சப்போர்ட் பண்ணுறேன். நாட் ஆஸ் ஏ ஆக்டர் ஒரு என்டர்டெய்னர், பட் ஆஸ் எ ஹியூமன் பீயிங். நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஆளை வந்து இத்தனை பேர் டார்கெட் பண்ணுறப்போ அது எப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் யோசிக்கணும். அதாவது யாருமே வந்து அவருக்கு சப்போர்ட்டாக பேசி நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் யாருமே. ஐ திங்க் பிக் பாஸ் ஷோவில் வந்துட்டு அவருக்கு பேசின ஒரே ஆள் நம்ம விஜய் பார்வ தான். பட் அவங்க கூட ஒரு பாயிண்டில் விட்டுட்டாங்க அவரை. ஸோ ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ், இது நடந்தது வந்து உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தப்பு. அது அவர் சொன்ன மாதிரி இந்த குடிச்சிட்டு அடிக்கிறது, அதாவது இந்த குடிப்பழக்கத்தால் ஒரு குடும்பத்தையே சாகடிச்சிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக நியூஸில் படிச்சிருப்போம், அந்த நார்த் இந்தியன்ஸ் யாரையோ வந்துட்டு சாகடிச்சிருப்பாங்க. அது அவங்க ஓன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணியிருப்பாங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க. பட் வாட் எவர் பி த கேஸ், அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இந்த குடி போதை தான். இந்த போதையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எப்படி, அதாவது நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த ராக் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ராக் பேண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் எஸ்பெஷலி அந்த லீட் சிங்கர்ஸ், வோக்கலிஸ்ட் அப்படின்வாங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த குடி போதையில் சம்டைம்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போயிட்டு அப்போ தான் அவங்க வந்துட்டு அது ப்ராப்பராக அவங்களால பாட முடியும், அவ்வளோ தூரம் அவங்களால ரெக்கார்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சம்டைம்ஸ் சில பேருக்கு தெரியாது அவங்க என்ன பாடினாங்க, என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க கூட எனக்கு தெரியாது. லிரிக்ஸ் ஒரு விதமாக இருக்கும், ஆனால் அவங்க பாடினது வேறு மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஆனால் அதுதான் பெரிய ஹிட் ஆகும். ஸோ அது ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க. இந்த ட்ரக் அப்யூஸ்ன்றது அதிகமாகவே பண்ணுவாங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில். அப்போ வந்து இந்த மாக்கப்பா வந்து குடிச்சிட்டு ஸ்டேஜுக்கு வராரு, அந்த செட்டுக்கு வராரு, ரெக்கார்டிங் நடக்குது அப்படின்றப்போ வந்து அது ஒரு பக்கம் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இஃப் தட் இஸ் பீங் அலவுட், அது கண்டிப்பாக வந்து கண்டிக்க வேண்டியது. அண்ட் அந்த சேனல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. இது எல்லாத்தையும் கண்டிக்க மாட்டாங்களா? லாஸ்ட் டைம் கூட மணிமேகலை அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு விஜே அவங்க, எனக்கு பர்சனலாக அவங்கள பிடிக்காது, என்னை தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் பிரியங்காவோட ஏதோ சம் இஷ்யூ ஆயிருந்தது லாஸ்ட் டைம். நான் லாஸ்ட் டைமே பேசணும்னு நினச்சேன், பட் எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. பட் இப்போது அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அதில் நிறைய அராஜகம், நிறைய அநியாயம் இது நடக்குது, பாலிடிக்ஸ் நடக்குது. இது நடுவில் தான் அந்த ஷோவே நடக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்து மணிமேகலை மாதிரி பீப்புளுக்கெல்லாம் நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். லைக் வைஸ்
இப்போது திவாகர் வந்துட்டு அவரோட உருவத்தெல்லாம் விட்டுருங்க. அவர் வந்து எப்படி இருக்கார், அவர் எப்படிப்பட்ட ஆள், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது அவரை வந்து ட்ரிகர் பண்ணி அவரை வந்து ஃபிசிக்கலாக அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாக் பண்ணது வந்துட்டு நீங்கள் எப்படி அதை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆஸ் அன் ஆடியன்ஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு லிமிட் இல்லையா? ஒரு விஷயத்தை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா அட் வாட் எக்ஸ்பென்ஸ், அட் வாட் காஸ்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? இப்போ நம்மளே யாராவது அந்த மாதிரி கலாய்ச்சா, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பையனோ பொண்ணோ யாரையோ வந்து ஒரு 4 பேர் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, இரும்பு ராடால் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஓகேவா உங்களுக்கு? பாவம் அவங்க மன நோயாளியாகவே இருப்பாங்க வச்சுக்கோங்க, மனநோயாளி. நான் சொல்கிறேனே, இதுதான் நான் மெயினாக இது சொல்லி இதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இந்த மென்டலி சேலஞ்சடாக இருக்கட்டும், இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்கட்டும், இந்த ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த வேர்டு கூட வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய இடத்துல இப்போ இன்டர்நேஷ்னல் இதில் வந்திருக்கு. அந்த வேர்டே வந்துட்டு அப்யூசிவான வேர்டு அப்படி சொல்லக்கூடாது, டிஸ்கிரிமினேட்டரி வேர்டு அப்படின்றாங்க. அவங்கள வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு, அதாவது பாசிட்டிவாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. அது வந்து அது என்ன ஒரு வேர்டு தானே அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்கன்றது அந்த யூசேஜ் ஆஃப் த வேர்ட்லேயே தெரியுது. அதனால் அவங்கள ஹேண்டிகேப்டுன்னு ஃபஸ்ட் நம்ம கூப்பிடக்கூடாது. நான் ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வுக்காக இது சொல்கிறேன். ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த அப்யூஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபேமஸ் ஆகிறாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். ஒருத்தர் வந்து அப்யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேமஸ் ஆகுறீங்க, அதனால் 4 காசு பார்க்குறீங்க, அதனால் ஒரு சினிமாவில் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு லைஃபாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் அ லைஃப் ஆஃப் அப்யூஸ். அதாவது பிளட் மணி அப்படின்னுவாங்க. ஒருத்தரை கொன்று அதில் காசு சம்பாதிக்கிற மாதிரி, இந்த கைக்கூலியை அடியால் அதை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி இருக்கிறத விட நீங்கள் யாருன்னு தெரியாமையே நீங்கள் வாழ்ந்துடலாம். இந்த அளவுக்குலாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதே வெளிநாட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம எஜுகேஷன் லெவல் வந்து ஹையாக இருந்தால் கூட நம்ம இந்த அவேர்னஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம இந்தியாவில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில். அதனால தான் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் அப்யூஸ் வந்து அது அப்யூஸ்னே தெரியாமல் இருக்குது. ஒருத்தர் வந்து ஊனமாக இருக்கார், இல்லைனா அதாவது சில டிசபிலிட்டி, பேசிக்கலி ஊனம்ன்றது வந்து டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சில டிசபிலிட்டிஸ் வந்து நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிமென்ஷியா, இந்த ஸ்கிசோஃப்ரீனியா, இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸாக்டாக அதை நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா சிலது வந்து டிசபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோ டீட்டெயில்டாக உள்ளே போகல. பட் பாயிண்ட் என்னென்னா, எல்லா டிசபிலிட்டியும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நேற்று வரைக்கும் நல்லா கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்தது, ஒரு 50 வயசு கழித்து எனக்கு வந்து கண்ணு சரியாக தெரியலன்றதே ஒரு டிசபிலிட்டி தான். அதாவது விஷுவலி சேலஞ்சு மாதிரி தான் அது. இவனை கண்ணாடி போட்டால் தானே எனக்கு கண்ணு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இது. நேற்று வரைக்கும் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி வந்து என்னால் நடக்க முடியல அப்படின்னா, சில பேருக்கு டெம்ப்ரரி டிசபிலிட்டி கூட இருக்கும். அவங்க கால் ஏதோ அடிபட்டிருக்கும், அதனால் அதை நொன்றது. ஸோ அவங்களுடைய சிச்சுவேஷன் இல்லைன்னா அவங்களுடைய அந்த சைக்காலஜி அது எப்படி இருக்கோ அது அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ அவங்க அப்படி தான் இருக்காங்க. அவங்க பேச்சு அதெல்லாத்தையும் கிண்டல் பண்ணுறது, அவங்க நடக்கிறது கிண்டல் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ். இதை தான் நான் மெயினாக ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோவில். அண்ட் அகெயின், ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ, திஸ் மாக்கப்பா கை வந்து he deserves to be questioned, ஓகேவா? either legally or by their own team. விஜய் டிவி வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும். போத் கானா வினோத், பேசிக்கலி அந்த டீம், அந்த என்டையர் டீம் வந்துட்டு இந்த காமெடின்ற பேரில் வந்து there's a lot of abuse that is going on. அதை வந்து அவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். they need to correct themselves. இல்லைனா இது வேறு மாதிரி போய் முடியும். அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபார் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஹிஸ் ரைட்ஸ். அதாவது ஒருத்தருடைய ரைட்ஸ்க்காக அவங்க ஸ்டாண்டப் பண்ணுறது தப்பே கிடையாது. அதை நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன். இன்னொன்று வந்து ஃபைனலாக இந்த பாயிண்ட் என்னென்னா, இவர் போய் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், இன்டர்வியூஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நான் பார்த்தது வந்துட்டு, என்னதான் வந்து திவாகர் சரியில்லை, அவர் வந்து லூஸு பைத்தியம் அப்படின்னு எது வேணால் சொன்னாலும் அவர் வந்து பொய் பேசுகிற ஆள் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அவர் பொய் பேசுகிற ஆள் கிடையாது. அது உண்மையாக நடந்திருந்தால் தான் இவ்வளோ தூரம் அவர் போயிருப்பார். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன்னும் அவங்கள நோவடிக்க வேணான்னு தான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தயவுசெய்து கொஞ்சம் விஷயம் வந்து உண்மையாக வெளிச்சத்துக்கு வரட்டும், என்ன நடந்துச்சு. பட் அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ அதுவே வந்து நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அந்த விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது யார்? சேனல் கிடையாது, அங்கே இருக்கிற மற்ற ஆட்கள் யாரும் கிடையாது, அஃபெக்டட் பார்ட்டி. ஒரு அஃபெக்டட் பார்ட்டி வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதே வந்து இட்ஸ் நாட் ஈஸி, சரியா? அதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப தைரியம் தேவை.
ரெண்டாவது அது பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ரிட்டாலியேஷன் இருக்கும். ரிட்டாலியேஷன்னா அந்த சேனல்காரங்க அவங்க யாராவது மிரட்டலாம், இல்லைனா மாக்கப் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியாது, யாராவது ஃப்ரெண்ட்ஸோ மேபி ஏதாவது ரவுடிசம் பண்ணலாம். நம்ம சொல்ல முடியாது எப்படிப்பட்ட ஆட்கள் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வராங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ வந்து இது எல்லாத்தையுமே அவர் ஃபேஸ் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம தரலாம். இது மட்டும்தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பிக் பாஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரும். அப்போ வந்தப்போ நம்ம மேற்கொண்டு பேசுவோம். நான் வந்து டெய்லி வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ கூட நான் ஏன் போட்டேன்னா, இவங்க 2 பேருமே, அதாவது கானா வினோத் அண்ட் திவாகர் 2 பேருமே வந்துட்டு பிக் பாஸில் வந்தனால தான் நான் வந்து இதை ஒரு கண்டென்ட்டாக இப்போ போடுறேன். பட் இது எனக்கு வெறும் கண்டென்ட் கிடையாது. எனக்கு இது முக்கியமாக இந்த அப்யூஸ் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த அப்யூஸ்க்கு வந்துட்டு குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் யோசிங்க. பிளைண்டாக யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சப்போஸ் திவாகர் வந்து இது ஒரு ஃபேமுக்காக பண்ணுறாரு, அவர் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கேற்ற தண்டனை அவருக்கும் கிடைக்கணும். இதை சொல்லிக்கிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து பேசுகிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. And see you guys later. God bless you. Bye bye.